ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க. காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேத்தி இருக்குல்ல, மேத்தி அதாங்க வெந்தயக்கீரையும் ஆளும் போட்டு ஒரு சப்ஜி பண்ணோம். ஓகேங்களா? பாருங்க, வெந்தயக்கீரை ஆலு சப்ஜி. அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட் ஒரு பீட்ரூட் நல்லா சின்னதாக துருவிட்டு அதை வந்துட்டு கோதுமை மாவு கூட போட்டு நல்லா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு. ஓகேங்களா? இதுதான் சப்பாத்தி. என்ன சப்பாத்தி? பீட்ரூட் சப்பாத்தி. ஓகேங்களா? அது போட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாங்க, ஒரு சப்பாத்தி அப்படியே இருக்குது. சரி, தோசை சட்டியை வந்துட்டு பற்ற வச்சாச்சு. அதை வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடுவோம். இதையும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடுவோம். ஒரு சப்பாத்தியோடலாம் நமக்கு வந்துட்டு பசி தாங்காது, டேப்லெட் போடுறதுனால. அதனால் ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கலான்ட்டு. இது வந்து நேற்றைக்கு அரைச்சி வச்ச மாவுப்பா. நேற்று டே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஆகிட்டு புளிக்கவே இல்லை. இப்போயுமே பிடிக்கல பாருங்க, உப்பியே வரல பாருங்கள். உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி. ஓகேங்களா? பீட்ரூட்டு சப்பாத்தி போடலாம், கை வேறு வலிக்குது. அதனால் சும்மா அப்படியே இது ஒன்று அது ஒன்று, என்ன காம்பினேஷனோ தெரியல, சாப்பிடுவோம். அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் டிஃபனு. அப்புறம் பாருங்கள், பப்பாளி பழம் பழுத்துருந்துச்சு, பறிச்சிட்டு வந்தேன். அதோடு சேர்த்து இந்த காயும் விழுந்துருச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு வந்துட்டு பொரிச்சுக்கலாம். இதுதான் நான் வந்துட்டு காலை டிஃபனாக வந்துட்டு சாப்பிட போகிறேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு கரண்டி போதும்ல, ஒரே ஒரு தோசை தானே. அவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன். இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு தோசையை ஊற்றியாச்சு. அவ்வளோதான். நம்ம வீட்டில் என்ன தான் சண்டை, நாங்கள் புரியுதா? என்ன தான் சண்டை, என்ன தேங்க சண்டை, என்னைக்கு தேங்க தட்டுப்பாடாக இருக்குது. ஐயோ நான் இடத்த சொல்ல. டேஸ்ட்டாக வேணுங்கிறாங்க, கொஞ்சம் தாராளமாக விட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. அதவே குறைச்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன, எப்பயும் போல் இன்றைக்கி செய்யலை, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. நீங்களே